இன்னைக்கு சாயங்காலம் பொண்ணு பார்க்க போறோம். நேரத்தோட வீட்டுக்கு வந்து சேருடா. மை காட் அம்மா, நேத்து ஏதோ ஜாலி மூட்ல தமாஷ் பண்றீங்கன்னு பார்த்தா சீரியஸா தான் சொல்றீங்களா? ஏண்டி விளையாடுற விஷயமா இது? உனக்கும் தான் சேர்த்து சொல்றேன். ஆபீஸ்ல என்ன வேலையா இருந்தாலும் கரெக்டா 4 மணிக்கு வீட்டுக்கு வந்து சேரணும், புரியுதா? ப்ளீஸ்மா, ஏமா இப்படி கட்டாயப்படுத்துற? எனக்கு இப்ப கல்யாணம் வேணாம். ஆனா எனக்கு இன்னொரு மருமக வேணும்டா. அவளை கொண்டு வந்து இந்த வீட்டுல வச்சுட்டு தான் நான் ஆஸ்பத்திரிக்கு போறேன். நான் நல்லபடியா திரும்பி வரணும்னு உனக்கு என்ன இருந்தா வாய மூடிக்கிட்டு நான் சொல்றபடி கேளு. அண்ணி, என்ன நீ இதெல்லாம்? அண்ணன்ட்ட பேசுனீங்களா? அண்ணன் என்ன சொன்னான்னு சொல்லுங்க முதல்ல. கல்யாணம் பண்ணிக்க போறது அவன் இல்லடா. அவனுடைய சம்மதம் எனக்கு முக்கியம் இல்ல. நீ நான் சொல்ற பேச்சு கேட்க போறியா இல்லையாங்கிறது தான் இப்ப எனக்கு முக்கியம். ஏமா புரியாம பேசிட்டு இருக்க? மது வீட்டுல இருக்கா. இப்ப எனக்கு கல்யாணத்துக்கு அவசரமா? 2-3 வருஷம் போட்டும், MBA எல்லாம் முடிக்கிறேன், அப்புறமா கல்யாணத்தை பத்தி யோசிக்கலாம். ரஞ்சினி, என்னால இவங்கிட்ட மல்லு கட்ட முடியாது. சாயந்தரம் பொண்ணு பார்க்க போறோம். சொன்ன பேச்சு கேட்டு ஒழுங்கு மரியாதையா இவ அங்க வந்து சேர்ந்தான்னா என் புள்ள. இல்லைன்னா நான் என்னத்த சொல்றது? தலை எடுத்து நொந்துகிட்டு மூளையில உட்கார்ந்து அழுதுகிட்டு இருக்க வேண்டியதுதான். கட்டினவ சரியில்லாம போனா பெத்ததுங்களாவது பொறுப்பா இருக்கும்னு சொல்லுவாங்க. எனக்கு அந்த கொடுப்பனையும் இல்லைன்னு நினைச்சுக்க போறேன். ஐயோ அத்தை, நீங்க இப்படி கவலை. ஏய் சூர்யா, நீ சும்மா இருக்க மாட்டியா? அம்மாவுக்காக இது வரைக்கும் ஏதாவது பண்ணிருக்கியா நீ? இப்ப கூட அவங்களுக்காகவா கேக்குறாங்க? உனக்கு அதான கல்யாணம் பண்ணிக்க சொல்றாங்க. நான் பார்க்கலாம், உங்க அண்ணன் பார்க்கலாம், ஏன் நீ கூட ஒரு பொண்ணு பாத்துருக்கலாம். ஆனா யார் பாத்திருந்தாலும் அம்மா பார்த்து நடத்துற கல்யாணம் மாதிரி வருமாடா? இது பாரு, அடம் பிடிக்காம அவங்க என்ன சொல்றாங்களோ அதை கேளு. டேய், உனக்கு வேற வழியே இல்லடா. அண்ணி சப்போர்ட் அம்மா பக்கம் இருக்கிறப்போ உன்னோட பருப்பு டெஃபினட்டா வேகவே வேகாதுன்னு தோணுது. ஒழுங்கா ஈவினிங் டயத்துக்கு வீட்டுக்கு வந்து சேரு. வாய மூறி, நீ முதல்ல போ. என்ன நீ? பொண்ணு யாருன்னு தெரியாது, அவ கேரக்டர் என்னன்னு தெரியாது, அம்மா அப்பா யாருன்னு தெரியாது, எதுவுமே தெரியாது. கல்யாணம் பண்ணிங்கன்னா எப்படி கல்யாணம் பண்ணிக்கிறது? ஒரு பேண்ட் ஷர்ட் இருக்குனாலும் 4 கடை ஏறி இறங்குறோம். எதுவுமே தெரியாம கல்யாணம் பண்ணிக்கணுமா? கல்யாணம்? டேய் 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 சூர்யா, நீ என்கிட்ட பேசாதமா. ரஞ்சினி, கல்யாணம் ஒண்ணும் கடைசருக்கு இல்லன்னு அவங்கிட்ட எடுத்து சொல்லு. பொண்ணு பார்க்காம யாரும் செவத்துக்கு அந்த பக்கம் நின்னு தாலி கட்டுன்னு சொல்ல போறது இல்ல. என் மேல நம்பிக்கை இருந்தா ஒழுங்கா வர சொல்லு. நீங்க கவலைப்பட வேண்டாத்த, அவன் கண்டிப்பா வருவான். நான் சொல்றேன், அவன் வருவான். மது, நீ இன்னைக்கு ஆட்டோ பிடிச்சு ஆபீஸ் கிளம்பு. சூர்யா, எனக்கு ஸ்கூலுக்கு டைம் ஆயிடுச்சு, நீ என்ன கொண்டு போய் ஸ்கூல்ல விட்டுரு. அண்ணி, புஷ்பாக்காவுக்கு சொல்ல வேண்டாமா? ஐயோ, அவகிட்ட இப்ப சொல்ல வேண்டாண்டி. ஏற்கனவே என்கிட்ட முறைச்சுக்கிட்டு இருக்கா. இப்ப திடீர்னு சொன்னா அங்கே வந்து ஏதாவது அமக்கலம் பண்ணிட போறா. ஆமா, அத்தை சொல்றது கரெக்ட் தான். எதுக்கு இப்ப சொல்லணும்? முதல்ல பொண்ணை பாப்போம். எல்லாமே பிடிச்சு கரெக்டா இருந்துச்சுன்னா அதுக்கப்புறமா அவளை கூட்டிட்டு போய் பொண்ணை காமிப்போம். என்னடா சூர்யா, நான் சொல்றது சரிதானே? சும்மா இருங்க நீ, எனக்கு எதுவுமே பிடிக்கல. பிடிக்கும், எல்லாமே பிடிக்கும். இது பாரு, இப்ப நம்ம வேலை கிளம்புறோம். மூஞ்ச உம்மன வச்சுக்கிட்டு வராம சிரிச்சிட்டு வரியா? என்ன நீ இது? சரிடா, நீ பண்றீங்க. சிரிச்சாலும் அது மூஞ்சி அப்படிதான் இருக்கும். மது, அப்படிலாம் சொல்லாத. சூர்யா எப்பவுமே ரொம்ப அழகு. சரிடா, அதுக்கு மேல தாங்க முடியாது. பை பை பை. அம்மா, பைமா. ஆண்டவனே, என் புள்ளைக்கு நல்ல புத்தி கூட. சாயங்காலம் எல்லாமே நல்லபடியா நடக்கணும்.
டேய் அவ வராடா. யோ சீக்கிரம் போய். சூர்யா ஏன்டா இன்னும் உம்முன்னு இருக்க? பின்ன என்ன நீ அம்மா கல்யாணம் பண்ணிக்கன்னு பிடிவாதம் பண்றாங்க. நீங்க எடுத்து சொல்லுங்க, கல்யாணம்லாம் இப்ப வேணாம். அப்படியெல்லாம் சொல்லாத சூர்யா. இது பாரு, கல்யாணத்தை பண்ணிக்கோ. அந்தந்த நேரத்துல எல்லாமே நடக்கிறது தானே நல்லது. என்னன்னு நீங்க பேசுறீங்க? கல்யாணமாக மது வீட்டுல இருக்கா, நான் எப்படி கல்யாணம் பண்ணிக்க முடியும்? முதல்ல கல்யாணம் மதுவுக்கு முடியட்டும், அப்புறமா யோசிக்கலாம். மது சின்ன பொண்ணுடா, இன்னும் ஒரு வருஷம் அவ வெயிட் பண்ணலாம், தப்பில்ல. சூர்யா நீ ஏன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிற? தனக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு அத்தை பயப்படுறாங்க. எதுவும் ஆகாதுன்னு வார்த்தையால அவங்களுக்கு புரிய வைக்க முடியல. அவங்க ஆசைப்படி நம்ம எல்லாரும் செய்யறதானே நல்லது. அதானே அவங்களுக்கு நிம்மதியும் சந்தோஷத்தையும் கொடுக்கும். எனக்கு பிடிக்கவே இல்லை. நீ எல்லாமே பிடிக்கும். இது பாரு, பொண்ணு வீட்டுக்கு போவோம், பொண்ணை பார்ப்போம். பொண்ணை பிடிச்சிருந்தா கல்யாணத்துக்கு ஒத்துக்கோ. அப்படி இல்லைன்னா பொண்ணை பிடிக்கலன்னு சொல்லிட்டு வந்துகிட்டே இரு. யாரும் உன் கழுத்துல கத்திய வச்சு இந்த பொண்ணு கழுத்துல தான் தாலியை கட்டணும்னு ஒண்ணு கட்டாயப்படுத்த போறது இல்ல. அந்த நம்பிக்கையில தான் நான் பேசாம இருக்கேன். ஆனா நானும் பொண்ணை பாப்பேன். பொண்ணு அழகா இருந்துச்சுன்னா, அப்புறம் எல்லாமே ஓகே இருந்துச்சுன்னா இந்த பொண்ணு கழுத்துல தாலியை கட்டு நான் சொல்வேன். நீ பாட்டுக்கு பார்க்காமலே ரிஜெக்ட் பண்றதுக்கு பிளான் போடாத சூர்யா. ஆமா, பைபாஸ் ஆபரேஷன் நல்லபடியா முடியணும் சூர்யா. அதுதான் என்னோட பெரிய கவலை. அதுக்குள்ள உன்னோட கல்யாணம் முடிஞ்சிருச்சுன்னா பாதி பாரம் குறைஞ்சிரும். இது பாரு சூர்யா, சூழ்நிலையை தெரிஞ்சுக்கிட்டு நம்ம எல்லாரும் அதுக்கு ஏத்த மாதிரி நடந்துக்கிட்டா நல்லது. என்ன நீ பேசுறீங்க? நான் எம்பிஏ பண்ணும் ஐடியா பண்ணி வச்சிருக்கேன். அப்புறம் தான் கல்யாணம்லாம். யார் வேண்டான்னு சொன்னா? கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் நாம எக்ஸாம் எழுதக்கூடாதுன்னு ஏதாவது சட்டம் இருக்கா என்ன? சரியா நீ பார்க்கலாம். சரி சீக்கிரமா போ, எனக்கு ஸ்கூலுக்கு டைம் ஆயிடுச்சு. கொஞ்சம் சீக்கிரம் போ சூர்யா. ஏன் நீ கொஞ்சம் சீக்கிரம் போ. வேகமா போயா. வர லெஃப்ட் எடுத்துக்கோ. அனி நேரா தானே போகணும். லெஃப்ட் எடுத்துக்கோ சூர்யா. எனக்கு லேட் ஆயிடுச்சு, ஸ்கூலுக்கு போகணும். லெஃப்ட் எடுத்துக்கோ. லெஃப்ட் எடுத்தா சுத்திட்டு போனா, நீ நேரா போயிடலாம். லெஃப்ட் எடுத்துக்கோ சூர்யா, சொல்றேன். லெஃப்ட் எடு சூர்யா. எதுக்கு லெஃப்ட்? நேரா போலாம். சொல்றேன்ல, லெஃப்ட் போ. என்ன நீ?
அண்ணி இப்படி போறதுக்கு மெயின் ரோட்லயே போயிருக்கலாமே. என்ன நீ உங்களை தான் கேக்குறேன். ஆ இப்படி போறதுக்கு மெயின் ரோட்லயே போயிருக்கலாமே. அதெல்லாம் வேண்டாம். அண்ணி இப்படி போனா மெயின் ரோடு போயிடலாமா? போலாம் போலாம், சீக்கிரம் போ. சூர்யா லெஃப்ட் கட் பண்ணு. சூர்யா லெஃப்ட் எடு. டேக் திஸ் லெஃப்ட் லெஃப்ட் லெஃப்ட். என்னையா ஏயா ஏன் என்னையாச்சு? யோ வண்டிக்கு என்னையாச்சு? என்னாச்சுன்னு தெரியல சார். போயா ஊசுப்பயன். என்னையா வண்டி வச்சிருக்க? வண்டி மாதிரி வச்சிருக்க நீ? எடியா வண்டியா? வண்டி எடுத்துட்டு வாயா. ஏடா நிக்கிற? இவன் அப்படி பண்ணிட்டான். ஓ அண்ணி உங்களுக்கு என்ன ஆச்சு? லெஃப்ட் போன்றீங்க ரைட்டு போன்றீங்க, சுத்தி சுத்தி இந்த இடத்துல வந்துட்டு இருக்கோம். ஒன்றும் இல்லை சூர்யா, ஸ்கூலுக்கு டைம் ஆயிடுச்சுல, அதான் ரைட்டு போ லெஃப்ட் போன்னு சொன்னேன். ஐயோ இது பாரு 8:55 ஆயிடுச்சு. நான் ஸ்கூலுக்கு போகணும், சீக்கிரம் போ சூர்யா. அதுக்கு நேரா போயிருந்தாலே போயிருக்கலாம் அண்ணி. சரி விடுங்க, நேரா போனா மெயின் ரோடு வரும், அப்படியே போயிடலாம். பாப்பா ஒரு நிமிஷம் வாமா. பாப்பா இந்த டீச்சர் எந்த கிளாஸ்ல இருக்காங்கம்மா? இவங்க என்னோட கிளாஸ் மிஸ். அப்படின்னா இப்போ இவங்க எங்க இருப்பாங்க? இவங்க இப்ப ஸ்பெஷல் கிளாஸ்ல இருப்பாங்க. அடுத்த பீரியட் தான் எங்க கிளாஸ்க்கு வருவாங்க. அதுக்குள்ள எங்களுக்கு கேம் பீரியட் முடிஞ்சிரும். ஸ்பெஷல் கிளாஸ் எங்கம்மா இருக்கு? நீங்க யாரு? நான் உங்க சொந்தக்காரங்க, ஊர்ல இருந்து அவங்கள பார்க்க வந்திருக்கேன். ஓஹோ, அந்த ஸ்பெஷல் கிளாஸ் எங்கம்மா இருக்கு? அது அந்த பெரிய ஹால்ல 2வது கிளாஸ். நான் போய்க்கிறேம்மா. தேங்க்யூ, நீ போய் விளையாடு. ஹலோ, சொல்லுங்க. இல்ல நான் நாளைக்கு உங்களுக்கு கால் பண்றேன்.